அனைவருக்கும் வணக்கம். நான் இன்ஜினியர் சவுந்தரராஜன், கிரீன்ஸ்கை கட்டுமானம், கோபி. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சைட்டு பவானி டு சத்தி மெயின் ரோடு, ஒரிச்சேரி புதூர்ங்கிற ஊர்ல ஒரிச்சேரி ஊராட்சி மன்ற அலுவலகத்துக்கு பக்கத்துல புதுசாக கட்டிக்கப்பட்ட ஒரிச்சேரி ஊராட்சி மன்ற அலுவலகத்துக்கு பக்கத்துல தான் இந்த சைட்டு வந்து லொக்கேட் ஆயிருக்குதுங்க. இந்த சைட்டை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த சைட்டு, கிழக்கு பார்த்த வீடுங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். கிரவுண்ட் ஃப்ளோர்ல 2 வீடுங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 2 வீடு, மொத்தம் 4 வீடு ரெண்டல் பர்பஸுக்காக கட்டிட்டு இருக்காங்க. இந்த வீட்டை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த வீட்டுடைய கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு முழுக்க வந்து நம்ம எம்சாண்டும் பிளாஸ்டரிங்க்கு வந்து மணலும் யூஸ் பண்ணி நம்ம கட்டிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ அந்த வீடியோ தான் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல 16க்கு 6ங்கிற சைஸ்ல போர்டிகோ. 2 போர்ஷன் வீட்டுல ஒரு போர்ஷன் வந்து கிழக்கு பார்த்தும் ஒரு போர்ஷன் வந்து வடக்கு பார்த்து இருக்குதுங்க. இந்த ஃபர்ஸ்ட் போர்ஷன் வீட்டுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேசேஜ், 4க்கு 17ங்கிற சைஸ்ல பேசேஜ். இந்த பேசேஜ்ல இருந்து ஹாலுக்குள்ள என்டர் ஆகிறோம். இது வந்து வடக்கு தலைவாசல் ஹால். உள்ள என்டர் ஆனதும் லெஃப்ட் சைட்ல 6க்கு 10ங்கிற சைஸ்ல கிச்சன், 11க்கு 10ங்கிற சைஸ்ல ஹாலுங்க. பெட்ரூம் அதே 11க்கு 10ங்கிற சைஸ்ல பெட்ரூம். இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்குறோம். இதோட டோட்டல் லென்த் பார்த்தீங்கன்னா 11 அடிக்கு 4 அடி வருங்க. இதை வந்து நம்ம அந்த 2 போர்ஷன் வீட்டுக்கும் நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணும்போது உங்களுக்கு 5.25க்கு 4 அடி, 5.25க்கு 4 அடிங்கிற 2 சைஸ்ல 2 போர்ஷன் வீட்டுக்கும் பாத்ரூம் டாய்லெட் அட்டாச்சா கிடைக்கும். இது கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய கிழக்கு பார்த்த 2வது போர்ஷன் வீடுங்க. இது உள்ள என்ட்ரான உடனே ஃபர்ஸ்ட் 10க்கு 6ங்கிற சைஸ்ல கிச்சன், அடுத்தது 11க்கு 10ங்கிற சைஸ்ல ஹால், அதே 11க்கு 10ங்கிற சைஸ்ல பெட்ரூம் கட்டியிருக்கோம். இந்த பெட்ரூமுக்கு வந்து இது அட்டாச் டாய்லெட் ப்ரொவிஷன். இதுக்கு மேல வந்து திங்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு லாஃப்ட் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல டீசென்ட்ரிங் முடிச்சு இப்போ வந்து பிளாஸ்டிங் ஒர்க் போயிட்டு இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்துட்டு காங்கிரீட் போட்டு டீசென்ட்ரிங் பண்ணி வச்சிருக்கோம். ஸ்டேர் கேஸ், அவுட்டர் ஸ்டேர் கேஸ் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போறதுக்கு. இந்த ஸ்டேர் கேஸுடைய வித்து பாத்தீங்கன்னா 6.5 அடிங்க. 11 அடிக்கு 6.5 அடிங்கிற சைஸ்ல அவுட்டர் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்குறோம். இந்த ஸ்டேர் கேஸுடைய ரைஸ் பாத்தீங்கன்னா 6 இன்ச்சும், ட்ரெட் பாத்தீங்கன்னா 11 இன்ச்சு நம்ம கொடுத்து ப்ரொவிஷன் கொடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு சின்ன சிட் அவுட் 6க்கு 17ங்கிற சைஸ்ல சிட் அவுட் வந்திருக்குது. இது சேம் கீழே பார்த்த மாதிரியே வந்து ஒரு சின்ன பேசேஜ் 4க்கு 17ங்கிற அடியில உள்ள என்டர் ஆனதும் இது வடக்கு தலைவாசல் வீடுங்க. ஃபர்ஸ்ட் இது உள்ள என்டர் ஆனதும் ஹாலு, லெஃப்ட் சைட்ல வந்து கிச்சன் 10க்கு 6ங்கிற சைஸ்ல, இது 11க்கு 10ங்கிற சைஸ்ல பெட்ரூம். இந்த பெட்ரூமுக்கு கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்த மாதிரியே அட்டாச் டாய்லெட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறோம். இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய கிழக்கு பார்த்த வீடு. உள்ள என்டர் ஆனதும் 10க்கு 6ங்கிற சைஸ்ல கிச்சன், தென் அடுத்தது 11க்கு 10ங்கிற சைஸ்ல ஹாலுங்க. தென் அதே 11க்கு 10ங்கிற சைஸ்ல ஒரு பெட்ரூம், அதே அந்த திங்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு லாஃப்ட் கொடுத்துருக்குறோம். இது அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்குறோங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இப்போ நம்ம சென்ட்ரிங் ரிமூவ் பண்ணிட்டு எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங்காக வந்து கன்சீல்டு பைப்லைன் ஒர்க் மட்டும் நம்ம பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த வீடியோ தான் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு மேல செகண்ட் ஃப்ளோர்ல நம்ம ஸ்டேர் கேஸுக்கு வந்து ஹெட்ரூம் மட்டும் நம்ம கட்ட போறோம். அதுக்கு மேல ரூம்ஸ் எதுவும் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் இதில் பண்ணலீங்க. ஓப்பன் டெரஸ் மட்டும்தான். இந்த ஓப்பன் டெரஸ்ல இந்த 4 போர்ஷன் வீட்டுக்கு வாட்டர் சப்ளைக்காக வந்து நம்ம சின்டாக்ஸ் டேங்க் ப்ரொவிஷன் மட்டும் நம்ம பண்ணி கொடுக்கணும். இந்த வீடியோ தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வீட்டோடைய அடுத்த ஸ்டேஜ் வீடியோவை அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் காட்டுறேன். ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், நாமக்கல், கரூர் மாவட்டங்கள்ல யாருக்காவது வந்துட்டு ரெசிடென்சியல், கமர்ஷியல், இண்டஸ்ட்ரியல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா எங்களை அணுகுங்க. கிரீன்ஸ்கை கட்டுமானம், கோபி. நன்றி, வணக்கம்.